ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ செம்ம சூப்பராக வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம்லாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு செம்ம சூப்பராக ஒரு பப்ஸு ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிறோம் இல்லைங்களா, பப்ஸு, வெஜிடபிள் பப்ஸ் வாங்குகிறோம், முட்டை எக் பப்ஸ் வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா. இதில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் நம்ம வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம். நெய்யெல்லாம் நல்லா தடவி நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நெய் வேணான்னா உங்களுக்கு நீங்கள் ஆயில் கூட நீங்கள் தடவி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடாது, நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ, இது பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோங்க, இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். விசிலாடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஈவினிங் வந்து இந்த கோதுமை மாவை வச்சு ஒரு பப்ஸு செய்யலாங்களா? அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்களா? அதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த மாவு எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா. நல்லா இங்கே வந்து மைதா மாவில் கூட செய்யலாம். நான் வந்து மைதா மாவு வந்து உடம்புக்கு கெடுதல் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து இது வந்து ஒரு 250 கிராம் இருக்குங்க. 250 கிராமில் நம்ம எத்தனை பப்ஸு செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்கலாம். இப்போ வந்து 250 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து அதில் என்ன சேர்க்கணுன்னா, கொஞ்சோடு சீரகம் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஓமம், உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஓமம் அந்த பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்துக்கணும். ஓமம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, பிடிச்சிருந்தா போதுங்க. அந்த வாசம் வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் நல்லா வந்து சுவை நல்லாயிருக்கும். ஓமம் எடுத்துட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கருப்பு எள்ளு போட்டுக்குங்க. எள்ளு போட்டால் நான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். எள்ளு போட்டுங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. அது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா சால்ட்டு. இதை பாருங்கள், சால்ட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் வந்து பசங்களுக்கு நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபியாக இருக்கும். நல்லா இதை கலக்கிக்கிட்டு இதில் கொஞ்சோடு ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுடாலாம் வைக்க தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக வந்து இது நம்ம சும்மா சாதாவாக இருக்கிற நம்ம சமையல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே விட்டுக்கலாம். ஆயிலை விட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் நேரத்தில் இது பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம கலக்கிக்கிட்டோங்களா. இதில் என்ன பண்ணணும், அப்படியே வந்து நம்ம பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள் நல்லா சாஃப்ட், இப்போயே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது வந்து அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ஓகேங்க, நல்லா வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா புது நல்லா இது ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், மாவை உருட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய உண்டையாக வேலை, நம்ம சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் இதை பாருங்கள், அப்படியே இதை பாருங்கள், இதே மாதிரி உருண்டை உருட்டியாச்சுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு உருட்டுற ஷீட்டுங்க. இது ஆன்லைனில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு சின்னதாக உருட்டுறதுக்கு நம்ம வந்து மாவு இது வந்து உருட்டுற இது வந்து சின்னதாக இருக்கும் சில இடத்துல. அதனால் நம்ம இது வந்து நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது வாங்கணும். இதை அப்படியே நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சப்பாத்தி நம்ம உருட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம இருக்கிறதே இதை பாருங்க நல்லா உருட்டிட்டோம். இந்த அளவு மெலிசு இருந்தால் போதும். இந்த பாருங்கள் சின்னதாக இருக்குது. இந்த அளவு மெலிசு இருந்தால் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாருங்கள், இதை பாருங்க 5 சப்பாத்தி கரெக்டாக 5. இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம நல்லா இது பாருங்கள் மெலிசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணுங்க சப்பாத்தி. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. இது மேலே ஒரு லேயர் போடணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. மைதா மாவு இல்லை, கார்ன்ஃப்ளவர். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த சப்பாத்தி மேலே லேயராக நம்ம தடவ போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ ஒரு சப்பாத்தியை எடுத்து நான் வந்து இந்த ஒரு பலகையில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம அந்த இது கார்ன்ஃப்ளவரும் அந்த நெய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே வந்து நம்ம கையாலேயே அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். சுத்தமாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிடும் போது அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது அது வரும். அந்த பப்ஸு வந்து அந்த அளவு வரும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்னொரு இதை நம்ம வச்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு மேலே அப்படியே தூவிடுங்க. நம்ம வந்து முதல்ல அப்ளை பண்ணோம், நான் அப்படியே போட்டுட்டேன், சாரிங்க. இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்குங்க, லைட்டாக போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க சப்பாத்தி அப்படியே இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் அப்படியே தடவிடுங்க. இப்போ நம்ம மேலே வந்து நம்ம தடவிட்டோங்க, நெய்யை இது தடவிட்டோம். அப்படியே நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அப்படியே இது கொஞ்சம் தடவிடுங்க. அப்படியே இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, இதையும் அப்படியே இது மேலே இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இது மேலே கொஞ்சம் தடவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வந்து தடவாத விட்டுறக்கூடாது, ஃபுல்லாக அப்ளை ஆகணும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். இதை கொஞ்சம் இப்படி வச்சுருங்க. அப்படியே போட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படியே சப்பாத்தியை உருட்டிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள், இது நல்லா மெலிசாக உருட்டிட்டோம். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இதை பாருங்கள், இந்த கனம் தான் இருக்கணும். ரொம்ப இந்த அளவு தான் மெலிசு இருக்கணும். ஓகேங்களா? அதை பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அழகாக நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு லேயராக எடுக்கிறேன் பாருங்கள். இருங்க, சரியாயிடுங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் லேயரு. இது அப்படியே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். கனம் வந்து அவங்க இதை பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும். இதை பாருங்க, ரொம்ப கனம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை பாருங்க, இது பாருங்க, இதை வந்துச்சு பார்த்தீங்களா? அதை பாருங்க, இதே மாதிரி இதை பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அப்படியே ஒன்று எடுத்துட்டா நீங்கள் எல்லாமே வந்துடும். இதை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு வானலில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது ஏன் கலராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதில் நான் கொஞ்சம் இந்த நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணதில் நெய்யில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எண்ணெயில் நான் விட்டுட்டேன் நான். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பப்ஸு, இதை பாருங்கள், இது ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பப்ஸையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாங்க. போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே உப்பி வந்து பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம இதெல்லாம் கடையில் வாங்கினோன்னா வந்து இது ஒரு 2-3 பீஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸை வச்சு ஒரு 15 ருபீஸ் சொல்லுவாங்க. நம்ம அதே வந்து ஒரு 250 கிராம் மாவில் வந்து நம்ம இவ்வளோ செஞ்சு இதை பாருங்கள் எவ்வளோ நம்ம சாப்பிட்லான்னு பாருங்கள். நீங்களே நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கடையில் வாங்குறது பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் செய்கிறது பெஸ்ட்டான்னு பாருங்கள் நீங்களே. பாருங்கள், இப்போ செம சூப்பராக ஒரு நல்ல கிறிஸ்பியாக உங்கள் முன்னாடி வந்து பப்ஸ் ரெடியாக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம கடையில் இப்போ வாங்க முடியாது இல்லைங்களா? கடையில் வாங்கினோன்னா ஏகப்பட்ட விலை சொல்லுவாங்க. 50 கிராமே கிட்டத்தட்ட ஒரு 15 ருபீஸ் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இதை வீட்டிலே செஞ்சு ஒரு 250 கிராம்ஸ்லேயே வந்து நம்ம அது பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா சுட சுட சாப்பிடுவாங்க, ஒரு கப் காஃபியோடு சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்மளும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடலாம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மேஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ இந்த கிறிஸ்பியாக, இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூளாகிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ தூளாகிடுச்சு. இங்கே இன்னொன்னே நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ தூளாகிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நான் இதை பாருங்கள் இன்னொன்னே நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? பாருங்கள், இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் உருட்டும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ செமையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சில ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகேவா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.